ரவையில எப்பவுமே உப்புமா செய்யாம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிச்சடி பண்ணிட்டு சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. உப்புமாவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கிச்சடியை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமா கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சமா பூண்டு, அது கூடவே 2 வரமிளகாய் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமா கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் ரோஸ்டட் ரவா எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துக்கோங்க. கைவிடாம ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கா ட்ரையா வந்த பிறகு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மினிட் போல குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ரவா கிச்சடி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.